வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ண சிக்கனில் கொஞ்சம் சிக்கன் மசாலா, தனியாத்தூள், ஜீரகத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், அப்புறம் ஒரு முட்டை. 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். 1/2 kgக்கு ஒரு எக்கு போதும். எக்கு, அப்புறம் கொஞ்சம் லெமன், ஒரு 1/2 லெமன். இதையெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது நல்லா பைண்ட் ஆகணும். அந்த எக்கு, இந்த கார்ன்ஃப்ளவர் எல்லாம் நல்லா பைண்ட் ஆகணும். இது கூட கொஞ்சம் மிளகுத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் போடுங்க. ஆல்ரெடி சிக்கன் மசாலா தூள் போட்டிருக்கோம், அதில் கொஞ்சம் காரம் இருக்கும். ஸோ அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள். அதுக்கப்புறமா இது நல்லா இது அடி பிடிக்காமல் அது ஒட்டாமல் வரத்துக்காக கொஞ்சம் அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் போடுறோம் இல்லையா, அதோட கொஞ்சம் அரிசி மாவு, இது 2 போட்டிங்கன்னா கடாயில் ஒட்டாமல் நல்லா வரும். அவ்வளோதான். ஸோ இதையெல்லாம் நல்லா பிசைஞ்சு விட்டிங்கன்னா நல்லா பைண்ட் ஆகிடும். பைண்ட் ஆகிட்ட அப்புறமா நம்ம நார்மலாக ஆயில் போட்டு எண்ணெயில் கடாயை வச்சு ஆயில் போட்டு அதை பொரித்து எடுக்க வேண்டியதுதான். இதில் எந்த ஃபுட் கலரும் நாங்கள் ஆட் பண்ணலை. ஸோ நீங்கள் வீட்டில் கடையில் வாங்கினீங்கன்னா எப்போவுமே ஃபுட் கலர் ஆட் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஸோ அதை வாங்கி சாப்பிட்றத நம்ம தவிர்த்துட்டு வீட்டிலே இந்த மாதிரி சுத்தமாக செஞ்சு சாப்பிடலாம். எல்லாம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மசாலாஸ் தான். ஜீரகத்தூள், மிளகுத்தூள், தனியாத்தூள், மஞ்சள், சிக்கன் மசாலா, அவ்வளோதான். எக்ஸ்ட்ராஸ் எந்த கலரும் இல்லை. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் வீட்டிலே செஞ்சு சாப்பிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா வரும் இதுக்கப்புறம். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வீட்டில் நீங்கள் இது எப்படி இருக்குன்னு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். Please subscribe. Thank you.